கரை வேண்டி மாத்தி கட்டிட்டாரு. சில பேருக்கு வேண்டி மாத்தி மாத்தி கட்டுறதுல ரொம்பவும் பாத்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். தாயே, எங்கள் குலத்தில் ஒரு பெண் குழந்தை பிறந்தால் அந்த பெண் குழந்தைக்கு நான் தன்னோட பெயரை தான் சொல்லி இருந்து போனவர்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க தான் எனக்கு ஸ்டாலினை வழி நடத்துறாங்க. ஸ்டாலினுக்கு பண்ணுக்கு தூக்குறேன், அதை எளியா இருக்கிற உதயநிதிக்கு கூட பண்ணுக்கு தூக்குறேன்னா கேடுகட்டவர்கள் இந்த மாதிரி கட்சி மாறினவர்கள் ரொம்ப முன்கூட்டியே அதிமுக விருப்ப மனு பெற தொடங்கிட்டாங்க. இதை திமுக அமைச்சர் ரகுபதி விமர்சித்திருக்காரு. ஆள் இருக்கிறாங்களான்னு பாக்குறதுக்கு அவங்களுடைய பலம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது தான் முன்கூட்டியே விருப்ப மனு வாங்குறாங்க. இல்ல முன்கூட்டி வாங்கினா பின்கூட்டி வாங்கினா இவருக்கு என்ன அவ்வளவு ஆக்குற மொத்தத்துல பாத்தீங்கன்னா அவங்க ஆமைகளா இருக்கலாம், நாங்க குதிரை வேகத்துல போறோம். அந்த குதிரை வேகத்துல போடுறத பாராட்டுறதை விட்டுட்டு இந்த ஆமைகளுக்கு ஏன் வருத்தம்? அதுதான் இப்ப எங்களுடைய ஒட்டுமொத்தமான கேள்வி. அதுவும் என்னுடைய அன்பிற்குரிய ரகுபதி அந்த அமைச்சராக இருக்கின்றவர் அவர் இந்த கேள்வி கேட்பதற்கு கொஞ்சம் கூட ஒரு தார்மீக உரிமை. ஏன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வரலாறு நிச்சயமாக அவருக்கு தெரியும். எந்தெந்த காலகட்டத்தில் எவ்வளவு சீக்கிரம்லாம் மனு நம்ம வாங்கியிருக்கணும். ஆனா இப்போ கரை வேண்டி மாத்தி கட்டிட்டாரு. சில பேருக்கு வேண்டி மாத்தி மாத்தி கட்டுறதுல ரொம்பவும் பாத்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். அதுல முதல் சுவாரஸ்யம் பாத்தீங்கன்னா நம்முடைய அண்ணன் ரகுபதி நிச்சயமா நான் இந்த நேரத்தில் சொல்லும். ஏன்னா ஏற்கனவே கரைவேட்டி அதிமுக கட்டி அதுல சட்டமன்றத்தில் இன்னைக்கு என் காதல் ஒலிக்குது அந்த குரல். ஏன்னா 91 நீங்கெல்லாம் அப்பதான் சின்ன பசங்களா இருந்திருப்பீங்க. எல்லாம் பாத்தீங்கன்னா 25-30 வயசுக்குள்ளதான் நிருபர்களா இருக்கீங்க. 91 பக்கத்து சீட்டு தான் எனக்கு ரகுபதி அண்ணன். அப்ப சொல்லுவார், தாயே, எங்கள் குலத்தில் ஒரு பெண் குழந்தை பிறந்தால் அந்த பெண் குழந்தைக்கு நான் தன்னோட பெயரை தான் சூட்டுவேன் என்று சொல்லி கண்ணப்பனும் அந்த ரகுபதியும் எப்படியெல்லாம் மாத்தி மாத்தி புகழ்ந்தாங்கன்றது உலகத்துக்கே தெரியும். ஆனா ஒரு சரிவு கட்சிக்கு, எல்லா கட்சிக்கும் பாத்தீங்கன்னா வெற்றி தோல்வி என்பது சகஜம். ஆனா ஒரு தோல்வி அடைஞ்சதுனால மட்டுமே உடனே கட்சி மாறுற அந்த பச்சோந்திகளை வெற்றி பெறக்கூடியவர்கள், பச்சோந்திகளை கூட வெற்றி பெறக்கூடியவர்கள் சொன்னா இவர்களை தான் சொன்னேன். இன்னைக்கு திமுக ஐக்கியமாகி இன்னைக்கு அதன் மூலம் அதிமுக ரத்தத்தை உறிஞ்சி கொளுத்து உண்டு கொளுத்து அதன் மூலம் குடிசொல்லாகி அதன் மூலம் இன்றைக்கு ஸ்டாலினுக்கு அந்த குடும்பத்துக்கு கப்பம் கட்டுகின்ற அந்த இங்கிருந்து போனவர்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க தான் இன்னைக்கு ஸ்டாலினை வழி நடத்துறாங்க. வேற யாரும் திமுக வழி நடத்தல. அங்க உள்ள திமுக கருணாநிதி காலத்தில் இருந்த சீனியர்ஸுக்கு கூட பொதுவாக பார்த்தீங்கன்னா வருத்தம். நேற்று கட்சியிலிருந்து மாறி வந்தாங்க,